முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆரம்பிச்சு அத்தனை முக்கியமான அரசியல் பிரபலங்களும் கரூர் துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சாங்க. உயிரிழந்தவங்களோட உறவினர்களை சந்திச்சு ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சாங்க. ஆனால் நைட்டோட நைட்டாக கிளம்பி கரூர்லேருந்து திருச்சியிலிருந்து சென்னை வந்துட்டாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். உண்மையாகவே விஜயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வலியும் வேதனையும் துயரமும் அதிர்ச்சியும் இருந்ததாக தான் இருந்திருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எங்கெங்கேயோ இருந்த முக்கியமான பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாம் கரூருக்கு வந்து அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அங்கேயே இருந்த விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் அவரோட பார்க்கறதுக்கு அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே வந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவர் சேஃபாக கிளம்பி சென்னை வந்திருக்காருன்றதை நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சினி ஃபீல்டில் ஜென்ரலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, ஒன்று ஃபயர் ஆக்சிடென்ட், இல்லை வந்து ஒரு இயற்கை பேரிடர், அந்த மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்ட அந்த இடம் இருக்குல்ல, அட்மாஸ்பியர், அந்த மாதிரியான ஒரு செட்டை வந்து ஃபர்ஸ்ட்லேயே போட்டுருவாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கதாநாயகனை மட்டும் தனியாக வர வச்சு ஷூட் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்குவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து ஹீரோவோட பார்ட் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த செட்டு போட்டு எடுப்பாங்க. விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எந்த விதமான விருப்பம் கிடையாது. நம்ம எல்லாருமே அவருடைய படங்கள், நிறைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரு அரசியல் களம், பொது வாழ்க்கைன்னு வந்துட்டதுக்கப்புறம் அந்த மக்களோடு மக்களாக தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்காமல் ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி கேரவன் விட்டால் செட்டு விட்டால் கேரவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பாட்லேருந்து உடனடியாக கிளம்பி வெளியே போனது உண்மையாகவே ஒருத்தர் விஜய் ரசிகர், தீவிர விஜய் ரசிகராக இருந்தால் அவர் ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறத அவங்களோட மனசாட்சிக்கே விட்டுருவோம். இன்னொன்று, விஜய் மட்டும் இல்லை, எந்த ஒரு சினிமா பிரபலமாக இருந்தாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிரதான எலெக்ஷன்லேயே வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நிறைய சீட்டுகளை பிடிச்சி மிகப்பெரிய பதவிக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பே கிடையாது. அதற்கான தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். ஆனால் மக்களோடு மக்களாக இருக்கணும். இனிமேலாவது வந்து நம்மளுடைய கால் பாதம் மண்ணில் படணும், சூரிய ஒளி உடம்புல படணும், உழைக்கும் மக்களுடைய வியர்வையின் வாசம் தெரியணும். யதார்த்த களத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த கேரவன் கலாச்சாரத்திலேருந்து வெளியில் வந்து மக்களோடு மக்களாக சகஜமாக பழக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாவே போதும். சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜத்துலையுமே இவர் நம்ம வீட்டு பையன்பா, எப்போ வேணாலும் நம்ம இவரை போய் பார்க்கலாம், எப்போ வேணாலும் அவர் நினச்சா நம்மளை வந்து பார்ப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எளிய மக்கள் மத்தியில் வந்துட்டாவே போதும். இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் எல்லா ரசிகர்களும் உங்களை பார்க்க முடியும், எல்லா ரசிகர்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் பயணத்துக்கான ஒரு அச்சாரமாக இருக்கும் சினிமா பிரபலங்களின் அரசியல் பயணங்களை பொறுத்தவரை. தேங்க்யூ.